Hello all, welcome to Study Buddy. And in the video நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9th standard NCERT that is democratic politics அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்னும் நம்மளோட டெலகிராம் குரூப் நீங்கள் ஜாயின் பண்ணல அப்படின்னா இட் இஸ் ஹியர். டெலகிராம் குரூப்பில் டெய்லியுமே வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அப்லோட் ஆகிடும். ப்ளஸ் நம்ம வந்து ஃப்ரீ கிளாஸஸ் ஏதாவது வைக்கிறோம் அப்படின்னா டெலகிராமில் மட்டும்தான் வந்து அதை அப்டேட் பண்ணுவோம், யூடியூப்பில் அப்டேட் பண்ண மாட்டோம். ஸோ இன்கேஸ் நீங்கள் டெலகிராம் ஜாயின் பண்ணல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்தர் மூவிங் இன் டு த கோர்ஸ் நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இதுதான் 9th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸோட NCERT, தட் இஸ் டெமோக்ராட்டிக் பாலிடிக்ஸ் 1. ஸோ 9th இது டெமோக்ராட்டிக் பாலிடிக்ஸ் 2 வந்து பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் NCERT, அது ஆல்ரெடி நான் எடுத்து முடிச்சிட்டேன். ஸோ இந்த NCERT வந்து புதுசாக நான் லான்ச் பண்ண போகிற ரெக்கார்டட் கோர்ஸ். இதோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1000. பட் இப்போது 11th அக்டோபர்லேருந்து 17th அக்டோபருக்குள்ளே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா half the ப்ரைஸ் தான். அதுக்கப்புறம் இதோட ப்ரைஸ் வந்து 1000 ஆகிடும் ஒரிஜினலாக. ஸோ இன்கேஸ் நீங்கள் இந்த கோர்ஸை ஜாயின் பண்ணணும்னா இங்கே வந்து நம்பர் இருக்குது 6380056405 யா, இது கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. சரிங்களா? இப்போ நம்ம கோர்ஸ்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டாக வந்து நான் UPSC ப்ரிப்பரேஷனுக்குள்ளே வந்திருக்கேன். எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டாட்டிக் பகுதிகளெலாம் நீங்கள் முடிக்கவே கரண்ட் அஃபேர்ஸ் சைட் பை சைட் பார்க்கணும். இல்லைனா உங்களால் எந்த விஷயத்தையுமே கனெக்ட் பண்ணி படிக்க முடியாது. ஸ்டாட்டிக் அப்படிங்கிற விஷயம் எல்லாருமே படிப்பாங்க. இப்போ நார்மலாக ஒரு சீரியஸ் ஆஸ்பிரண்ட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா NCERT முடிப்பாங்க, ஸ்டாண்டர்ட் புக்ஸ் முடிப்பாங்க. ஸோ எப்படி வந்து அந்த கிளியர் பண்ணுற ஆஸ்பிரண்ட்டுக்கும் நான் கிளியர் பண்ணுற ஆஸ்பிரண்ட்டும், இது கிளியர் பண்ணாமல் வந்து ரெகுலராக அட்டெம்ப்ட்ஸ் நெக்ஸ்ட் இயர் கொடுத்துட்டே இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கும் இவங்களுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி கரண்ட் அஃபேர்ஸ். அந்த அனாலிட்டிக்கலாக அந்த கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி எடுத்து நீங்கள் எக்ஸாமில் போட போகிறீங்க அப்படிங்கிறது தான் இங்கே கேள்வி. ஓகேங்களா? ப்ளஸ் இந்த ப்ரிப்பரேஷனில் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் போத் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் நீங்கள் பார்க்கணும், எழுதி ப்ராக்டிஸ் பண்ணணும். எத்திக்ஸ் பேப்பர் 4 இருக்குது, அதை நீங்கள் கிளியராக படிக்கணும். ஸோ நம்மளுக்கு வந்து நம்ம ஸ்டடி படியில் பார்த்தீங்கன்னா 3 லைவ் கிளாஸ் போயிட்டுருக்கு. 2 to 3 o'clock ஃபவுண்டேஷன் கோர்ஸ், 4 to 5 o'clock வந்து பார்த்தீங்கன்னா NCERT கிளாஸ் வித் ப்ரீவியஸ் இயர் கொஷின் அனாலிசிஸ் இருக்கும். நைட் வந்து 7 to 8 எத்திக்ஸ் கிளாஸ் இருக்கும். ஸோ ஒரு செட்டாக நீங்கள் இதை முடித்தா மட்டும்தான் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸே வரும் நம்மளால் இதை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி ஒரு மெத்தடில் போகலை, நான் வந்து ஒரு ரேண்டமாக ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி என்னமோ படிச்சுட்ருக்கேன் அப்படின்னா நீங்கள் வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போயிட்டே இருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ விதவுட் ஃபர்தர் டிலே லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ ஃபஸ்ட் வந்து வாட் இஸ் டெமோக்ரஸி, ஒய் டெமோக்ரஸி அப்படின்னு சொல்லி 2 கேள்விகள் இந்த லெசனோட ஸ்டார்டிங்லேயே கேட்டிருக்காங்க. இந்த லெசனோட டாப்பிக்கே இது தான். ஸோ நீங்கள் சொல்லுங்கள் டெமோக்ரஸினா என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு காமெண்ட் பாக்ஸில் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம இருக்கிறதே வந்து ஒரு டெமோக்ராட்டிக் ஒரு கான்செப்டை அப்ஹோல்ட் பண்ணுற ஒரு நாடு. ஓகேங்களா? இந்தியா அப்படிங்கிற நாடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெமோக்ரஸி இன்கிரைண்டாக இருக்குது. நம்ம கான்ஸ்டியூஷன் ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. டெமோக்ரஸி அப்படிங்கிறது வந்து உள்ளூர்னு ஒரு விஷயம். ஸோ நமக்குள்ளேயே வந்து இருக்கிற ஒரு விஷயம் இது. ஓகேங்களா? இது எப்படி வந்து நம்ம இதை அடாப்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிறதுலாம் ஹிஸ்ட்ரி நிறையா இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து பிரிட்டிஷர்ஸ் தான் நம்மளை பிடிச்சி வச்சுருந்தாங்க. அப்போ நம்ம வந்து ஒரு காலனைஸ் பண்ண ஒரு கண்ட்ரி. ஓகேங்களா? கண்ட்ரின்னு சொல்ல முடியாது, ஏன்னா இண்டிபெண்டன்ஸ் வாங்கினதுக்கப்புறம் இந்த பவுண்ட்ரியும் இந்த கண்ட்ரியும் நம்ம பில்டப் பண்ணுறதுக்கே டைம் எடுத்துக்கிச்சு. ஸோ இந்த டெமோக்ரஸியை எப்படி நம்ம கொண்டு வந்தோம், பிரிட்டிஷை வெளியேற்றினதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் மெத்தடை தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம் இந்த நாட்டை நடத்துறதுக்கு அப்படிங்கிற மாதிரி எப்படி நம்ம அதை சூஸ் பண்ணோம், யார்கிட்டேருந்து நம்ம இதை எடுத்தோம் அப்படிங்கிறதான் இங்கே கேள்வியே. ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து யூ ஹேவ் டு கோ வே பேக், நீங்கள் வந்து போகணும். இப்போது டெமோக்ரஸினா ஏன் படிக்கணும் அப்படின்னா நீங்கள் ப்ரீவியஸ் இயர் ப்ரிலிம்ஸ் கொஸ்டின்ஸ் எடுத்து பாருங்கள். சிம்பிளாக கேட்டிருப்பான், இந்தியன் ஃபார்ம் ஆஃப் செக்யூலரிசம்னா என்ன, இந்தியன் ஃபார்ம் ஆஃப் டெமோக்ரஸினா என்ன, இந்த மாதிரி தெளிவாக வந்து கேள்வி கேட்பான். ஆனால் அந்த 4 ஆப்ஷனுமே வந்து ஈக்குவலண்ட்டாக இருக்கும். எது சூஸ் பண்ணுறதுனே கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஸோ ஒரு இடத்துல என்னென்ன மாதிரி ஆன்சரை சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வாட் இஸ் டெமோக்ரஸி அப்படிங்கிறது இங்கே பார்க்கலாம். ஸோ யூ ஹவ் ஆல்ரெடி ரெட் அபவுட் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் பாலிட்டி படிச்சிருந்தீங்கன்னா 6th 7th 8th எல்லாம் படிச்சிருந்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட்னு ஒரு விஷயம் இருக்குது. எப்படி இந்த கவர்மெண்ட் வந்து இந்த மெத்தடில் தான் நான் போகிறேன் அப்படிங்கிறத ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட். ஓகேங்களா? ஸோ அந்த பேசிஸ் ஆஃப் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் டெமோக்ரஸி ஸோ ஃபார், மென்ஷனிங் அ ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ், ரைட் டவுன் சம் காமன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட், நான் டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட். ஸோ நீங்கள் இந்த லெசனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட்னா எப்படி இருக்கும், நான் டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஏதாவது யோசிச்சு வச்சுருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இப்போது டெமோக்ரஸியை நம்ம ஏன் டிஃபைன் பண்ணோம் அப்படிங்கிறதா இங்கே கேள்வி. பிஃபோர் வி ப்ரொசீட் ஃபர்தர், லெட் us first take note of an objection by Mary. She does not like this way of defining democracy and wants to ask some basic question. Her teacher Matilda Lindhog responds to her questions as other classmates join the discussion. ஸோ என்னென்னா டெமோக்ரஸியோட இந்த அர்த்தம் எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு டீச்சர் என்ன பதில் சொல்கிறாங்க அப்படிங்கிறதா இங்கே டிஸ்கஷன். ஸோ இதையும் நம்ம ரீட் பண்ணோம்னா நம்மளுக்கும் ஒரு ஃபைனலாக ஒரு இதுதான் டெமோக்ரஸி அப்படிங்கிற மாதிரி புரியும். ஓகேங்களா?
Ma'am, I don't like this idea. First we spend time discussing democracy and then we want to find out the meaning of democracy. I mean, logically shouldn't we approach it the other way around? Shouldn't the meaning have come first and then the example? So என்னன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு டெமோக்ரஸிக்கான மீனிங், அதுக்கப்புறம் அதோட எக்ஸாம்பிள் நம்ம கொடுக்கலாமே. நம்ம ஏன் எக்ஸாம்பிள் வந்துட்டு அதுக்கப்புறம் டெமோக்ரஸி மீனிங்க்கு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ப்ரீவியஸ் கிளாஸஸில் நம்ம டெமோக்ரஸினா என்னென்னு பார்த்துட்டோம். இப்போ நம்ம வந்து எக்ஸாம்பிள் பற்றி நீங்கள் கேட்குறீங்களே அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. மீனிங்னா என்ன அப்படின்னு சொல்லி இதை நம்ம பார்க்க போகிறோமே, ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ லிண்டாக் மேடம், ஐ கேன் see your point, but this is not how we reason in every life. We use words like pen, rain or love. Do we wait to have a definition of these words before we can use them? Come to think of it, do we have clear definition of these words? It is only by using a word that we understand its meaning. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, ஒன்றும் இல்லை, இப்படி தான் நம்ம போகணும். ஃபார் எக்ஸாம்பிள் ரெயின், லவ், அதுக்கப்புறம் பென்னில் எடுத்திங்கன்னா நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவே உங்களுக்கு அதோட அர்த்தம் தெரிஞ்சிடும். இப்போ பென் அப்படின்னா அது எழுதுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ ரெயின் அப்படின்னா மழை எப்படி வருது அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்குறோம், எங்கேருந்து வருது அப்படின்னு. லவ் அப்படிங்கிறது இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஃபீலிங் அப்படிங்கிற மாதிரி நம்ம முன்னாடியே வந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் தென் why do we need definitions at allனு மெரி கேட்குறாங்க. ஸோ லிண்டாக் மேடம் என்ன சொல்கிறாங்கன்னா, we need a definition only when we come across a difficulty in the use of a word. We need a definition of rain only when we wish to distinguish it from say drizzle or cloud burst. என்ன சொல்கிறாங்கன்னா, ரெயினுக்கு ஏன் டெஃபினிஷன் தேவைன்னா, ரெயினை வந்து இதர ப்ரெசிபிடேஷன் ஃபார்ம்ஸ்லேருந்து நம்ம பிரித்து பார்க்குறது தான் நம்ம சொல்கிறோம். இப்போ ரெயின் அப்படிங்கிறது ஒரு லிக்விட் ஃபார்ம். க்ளவுட் பஸ்ட்னா என்ன, ட்ரிசில்னா என்ன, சும்மா தண்ணி மேலேருந்து க்ளவுட்லேருந்து வருது, ட்ரிசிலிங் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து அதுக்கான நிஜ அர்த்தத்தை வந்து நம்ம கொடுக்க வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிறாங்க. The same is true for democracy. We need a clear definition only because people use it for different purposes. Because very different kinds of government call themselves democracy. என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு இடத்துலையும் டெமோக்ரஸி ஃபாலோ பண்ணுறாங்க, ஆனால் அந்த எல்லா இடத்துலையும் வந்து டெமோக்ரஸி ஒரே மாதிரி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இல்லை. இப்போ இந்தியா ஒரு விதமான டெமோக்ரஸி ஃபாலோ பண்ணும், நம்மக்கிட்ட இருக்கிற நாடு ஒரு விதமான டெமோக்ரஸி ஃபாலோ பண்ணும். ஸோ ஒரு இடத்துலையும் டெமோக்ரஸி டிஃபர் ஆகும். அப்போ ஒரு இடத்துலையும் அந்த அர்த்தத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம மீனிங்ஸ் வந்து படிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ ரிபியாங், why do we need to work on a definition? The other day you quoted Abraham Lincoln to us. Democracy is government of the people, by the people and for the people. இந்த டெஃபினிஷன் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நீங்கள் சின்ன வயசில் கிளாஸில் படிச்சிருப்பீங்க. என்ன அப்படின்னா, ஏப்ரஹாம் லிங்கன் வந்து டெமோக்ரஸிக்கான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. அது என்னென்னா, டெமோக்ரஸினா என்னென்னா ஆஃப் த பீப்புள், எல்லாமே பீப்புள் இருக்கும் பாருங்கள், பை த பீப்புள் மக்களால், அண்ட் ஃபார் த பீப்புள் மக்களுக்காக அப்படிங்கிறது தான். ஸோ we in Meghalaya always ruled ourselves, that is accepted by everyone. Why do we need to change that? ஸோ மேகாலயாவில் இருக்கிறவங்க அவங்களே வந்து லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் மாதிரி நாங்களே ரூல் பண்ணிக்கிறோமே, ஏன் வந்து why do we need to, எதுக்காக அதை சேஞ்ச் பண்ணும்? லிண்டாக் மேடம் என்ன சொல்கிறாங்கன்னா, I am not saying we need to change it. I too find this definition very beautiful அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. But we don't know if this is the best way of defining unless we think about it ourselves. We must not accept something just because it is famous, just because everyone accepts it. ஸோ மிச்சவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த டெஃபினிஷனையும் ஒரு கான்செப்டையும் அக்செப்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. Yellowda, ma'am, can I suggest something? We don't need to look for any definition. I read somewhere that the word democracy comes from the Greek word demokratia. In Greek, demos means people and kratia means rule. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஒரு க்ரீக் வேர்டு, க்ரீக்கில் வந்து டெமோக்ராட்டியான்னு சொல்லுவாங்க. அப்படின்னா டெமோ அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, டெமோஸ் அப்படின்னா வந்து பீப்புள்னு அர்த்தம், கிராட்டியானா ரூல்னு அர்த்தம். ஸோ பீப்புள்ஸ் ரூல் தான் அர்த்தம் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. ஸோ டெமோக்ரஸி இஸ் ரூல் பை பீப்புள். ஸோ திஸ் இஸ் த கரெக்ட் மீனிங். வேர் இஸ் த நீட் டு டிபேட்? இதை டிபேட் பண்ணணும், நம்ம இதை பற்றி பேசணுன்னே அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லிண்டாக் மேடம் என்ன சொல்கிறாங்கன்னா, that is also very helpful way of thinking about this manner. It just say that this does not always work. A word does not remain tied to its origin. Just think of computers. Originally they were used for computing, that is say calculating very difficult mathematical sums. These were very powerful calculators, but nowadays very few people use computers for computing sums. They use it for writing, designing, of listening to music and for watching films. Adukapram words remain the same but their meanings can change with time. In the case, it is not very useful to look at the origins of the word. என்ன சொல்றாங்க அப்படினா, இப்போ ஆதி காலத்தில் கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது வந்து ஒரு கேல்குலேட்டராக வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்கோம், பவர்ஃபுல் கேல்குலேட்டர். அதுக்கப்புறம் அதே கம்ப்யூட்டர் தான், ஆனால் அதோட யூசேஜ் வந்து மாறிக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி தான் டெமோக்ரஸி அப்படிங்கிறது ஒரே மாதிரி இருக்கும், அதுக்கு ஒரே டெஃபினிஷன் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. காலத்துக்கு ஏற்ற மாதிரி டெமோக்ரஸியோட மீனிங்கும் மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேம், ஸோ பேசிக்கலி வாட் யூ ஆர் சேயிங் இஸ் தட் தேர் இஸ் நோ ஷார்ட்கட் டு ஆர் திங்கிங் அபவுட் த மேட்டர் ourselves. We have to think about its meaning and evolve a definition. ஸோ எப்படி ஒரு இடத்துல நடக்குது அப்படிங்கிறது அந்த ஒரிஜினலான அந்த அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிட்டு
அதுக்கப்புறம் அதோட டெஃபினிஷன் ஃபார்ம் பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு மாரி சொல்கிறாங்க. லெண்ட் மேடம் யூ காட் மீ ரைட், லெட் அஸ் கெட் ஆன் வித் இட் நவ். ஸோ இப்போ தான் நம்ம லெசன்குள்ளேயே போகிறோம். ஓகேங்களா? ஸோ லெசன்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னொரு நம்மளோட லைவ் கிளாஸ் பற்றி நான் சொல்லணும்னு விரும்புகிறேன். ஸோ ஸ்டடி படியில் வந்து பார்த்திங்கன்னா NCERT லைவ் கிளாஸ் போயிட்டுருக்கு 4 to 5 PM. இன்றைக்கி இன்கேஸ் ஃப்ரீயாக இருந்தீங்க அப்படின்னா டெலிகிராமில் லிங்க் வந்துடும் 4 o'clock, நீங்கள் அட்டென்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபுல்லாகவுமே வந்து NCERT ஃபுல் கவரேஜ் இருக்கும் வித் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனாலிசிஸ். எத்திக்ஸ் ஃபுல் கோர்ஸ் போயிட்டுருக்கு 7 PM to 8 PM. உங்களுக்கு வேணும் அப்படின்னா கால் பண்ணி லிங்க் கேட்டுக்கோங்க. இது வந்து நம்ம ப்ரைவேட்டில் தான் போடுறோம். நெக்ஸ்ட்டு வந்து வித்யாபாரதி கோர்ஸை வந்து ப்ரிலிம்ஸ் கம்ஸ் மெயின்ஸ் கோர்ஸ். ஸோ இது வந்து மார்னிங் 8 to 9 PM இருக்கும். அப்புறம் ஆஃப்டர்நூன் 2 to 3 PM இருக்கும். சர்டோட அனாலிசிஸ் இருக்கும். மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து எல்லா டாப்பிக்குமே கவர் பண்ணுவாங்க. ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து கவர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அது தவிர வந்து 4th one ஸ்லோ பாய்சன் கரண்ட் அஃபேர்ஸ் கோர்ஸ் இருக்குது. இது ஒன்லி ப்ரிலிம்ஸ் ஓரியன்ட். ஓகேங்களா? இயர்லி சப்ஸ்கிரிப்ஷன் இதுக்கு 6,000 கிளாஸ் ஆகும். கிளாஸ் வந்து வீக்கெண்ட்ஸில் மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு மெயின்ஸ் வந்து மேனுஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லி டெய்லி ஆன்சர் ரைட்டிங் கோர்ஸ் ஒன்று இருக்குது. ஸோ இதுக்கும் வந்து இயர்லி தான் 9,000 ஃபீஸ் வரும். ஸோ இதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரியணும் அப்படின்னா வந்து இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். ஓகேங்களா? அண்ட் ரெக்கார்டட் கோர்ஸ் பற்றி உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஸோ ரெக்கார்டட் கோர்ஸ் வந்து இங்கே தான் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஸோ இதில் ஒரு புக்குக்கும் அதுக்கான ரேட்டுமே வந்து மென்ஷன் ஆயிருக்கு. ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் NCERT டு ஸ்டாண்டர்ட் புக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கவர் பண்ணி கொடுக்கப்படும். ஸோ இன்கேஸ் நான் ஒர்க்குக்கு போகிறேன், என்னால் ப்ராப்பராக லைவ் கிளாஸ் அட்டென்ட் பண்ண முடியாது, நான் வந்து பார்த்திங்கன்னா ரெக்கார்டட் வெர்ஷன் தான் வாங்க விரும்புகிறேன் அப்படின்னா இதில் எல்லாமே டீட்டெயில்ஸ் எல்லாமே மென்ஷன் ஆயிருக்கு. ஸோ பார்த்துக்கோங்க. இல்லை உங்களுக்கு ஒரு புரிதலே இல்லை, எனக்கு நீங்கள் கால் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்களான்னா தாராளமாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், நீங்கள் கால் பண்ணி பாருங்கள். ஸோ a simple definition அப்படின்னா let us get back to our discussion on similarities and differences among governments that are called democracies. இப்போ நான் சொன்னேன் இதர நாடுகள், இப்போ நம்ம ஒரு டெமோக்ரஸி, இதை தவிர வந்து உலகத்தில் நிறைய நாடுகள் டெமோக்ரஸியை ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இவங்க வந்து ஒரு விதமாக டெமோக்ரஸியை ஃபாலோ பண்ணுறாங்க. அது எப்படின்னு பார்த்துருவோம். ஒன் சிம்பிள் ஃபேக்டர் காமன் டு ஆல் டெமோக்ரஸிஸ் இஸ் த கவர்மெண்ட் இஸ் சூசன் பை த பீப்புள். ஒரே ஒரு முக்கியமான காமனான ஃபேக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யார் சூஸ் பண்ணுறாங்கன்னா பீப்புள். எல்லா டெமோக்ரஸிலையும் இதுதான் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கவர்மெண்ட் யார் சூஸ் பண்ணுறாங்க? மக்கள் தான் வந்து இந்த கவர்மெண்ட்டை சூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் எப்படி சொல்லலாம்? ஸோ we could thus start with a simple definition. Democracy is a form of government which the rulers are elected by the people. ஸோ ஒரு சிம்பிளான டெஃபினிஷன் நீங்கள் எப்படி எடுக்கலாம்னா, டெமோக்ரஸிங்கிறது ஒரு ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். ஒரு கவர்மெண்ட் நடக்குது. எப்படி நடக்குது? அங்கே ரூல் பண்ணுற ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா யாரால் சூஸ் பண்ணப்படுறான் அப்படின்னா பீப்புள். ஸோ நம்ம வந்து இவங்களை யாருன்னு சொல்லலாம்னா நம்ம ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். நம்ம எல்லாருனாலையும் போய் அந்த சீட்டில் உட்கார முடியாது. ஸோ ஒரு கலெக்டிவ் வாய்ஸ் மாதிரி நிறைய பேர் சேர்ந்து ஒருத்தர் எலெக்ட் பண்ணுறாங்க, அவரு போய் அங்கே மேலே உட்கார்றது தான் வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் அ ஃபார்ம் ஆஃப் டெமோக்ரஸி. ஸோ திஸ் இஸ் அ யூஸ்ஃபுல் ஸ்டார்டிங் பாயிண்ட். திஸ் டெஃபினிஷன் allows us to separate democracy from forms of government that are clearly non-democratic. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ஒரு டெமோக்ரஸிக்கும் நான் டெமோக்ரஸிக்கும் டிஃப்ரென்ஸ் என்னென்னா, இங்கே வந்து பீப்புள் வந்து அவங்களோட ரூலர்ஸை வந்து சூஸ் பண்ணுறாங்க, இங்கே வந்து அது நடக்காது. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு வந்து டெஃபினிஷன். ஓகேங்களா? ஸோ த ஆர்மி ரூலர்ஸ் ஆஃப் மியான்மர் வேர் நாட் எலெக்டட் பை த பீப்புள். இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற நாடு வந்து பார்த்திங்கன்னா மியான்மர் அப்படிங்கிற நாடு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆர்மி ரூல் தான் மோஸ்ட்டாக பர்சிஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ இங்கே வந்து அந்த ஆர்மி ரூலர்ஸை மக்கள் சூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா இல்லை. ஸோ அப்போ மியான்மரை நீங்கள் ஒரு நான் டெமோக்ராட்டிக் ஸ்டேட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்கேஸ் நீங்கள் எக்ஸாமில் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கன்னா, எப்படி UPSC ஃபர்தர் UPSCயோ இல்லை எனி எக்ஸாம் இல்லை ஸ்கூல் எக்ஸாம்ஸோ நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 4 கண்ட்ரியை கொடுத்துருவாங்க. இந்த 4 கண்ட்ரியில் எதெல்லாம் டெமோக்ராட்டிக்னு சொல்லுங்கள், இல்லை ஒரு 7 கண்ட்ரியை கொடுத்து எதெல்லாம் டெமோக்ராட்டிக்னு சொல்லுங்கள், ஒன்லி பேர் 1 பேர் 2 பேர் 3 அந்த மாதிரி வந்து கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், those who happen to be in control of the army became the rulers of the country. ஸோ இந்த ஆர்மிக்குள்ளே யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களாம் வந்து இந்த கண்ட்ரியோட ரூலர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பீப்புள் ஹேட் நோ சே இன் திஸ் டெசிஷன். இந்த இடத்துல இந்த நான் டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் மக்களுக்கு வந்து ஏதாவது ஒரு சே இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஓகேங்களா? ஸோ டிக்டேட்டர்ஸ் லைக் பினோச்செட், சில்லி. இப்போ நீங்கள் சில்லி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ சவுத் அமெரிக்கன் கண்ட்ரி. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிக்டேட்டர், ஆல்ரெடி டிக்டேட்டர் அப்படின்னாவே உங்களுக்கு ஒருத்தர் ஞாபகம் வருவார், அவர் வந்து ஹிட்லர். டிக்டேட்டர் அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் ஃபார்ம் ஆஃப் ஒரு அத்தாரிட்டேரியனிசம்னு சொல்லலாம். எப்படின்னா இப்போ நான் சொல்கிறது மட்டும்தான் கேட்கணும், எனக்கு கீழே இருக்கிற ஒருத்தவங்களோட பேச்சை கூட நான் கேட்க மாட்டேன், சஜஷன்ஸ் கூட கொடுக்க முடியாது, நான் தான் இங்கே அல்டிமேட் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்க தான் டிக்டேட்டர்ஸ். ஓகேங்களா?
ஸோ டிக்டேட்டர்ஸ் லைக் பினோச்செட்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இவரை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், யூடியூப்பில் போட்டு பாருங்கள். ஸோ இவங்கெல்லாம் வந்து தே ஆர் நாட் எலெக்டட் பை த பீப்புள். திஸ் ஆல்சோ அப்ளைஸ் டு மொனார்கிஸ். இப்போ கிங் குவீன் ரூல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மொனார்கின்னு சொல்லுவாங்க. இதுவுமே வந்து ஒரு நான் டெமோக்ராட்டிக் ஸ்டேட் தான். ஸோ த கிங்ஸ் ஆஃப் சவுதி அரேபியா ரூல் நாட் பிகாஸ் த பீப்புள் ஆர் சூசன் தெம் டு டூ ஸோ, பட் பிகாஸ் தே ஹேப்பன் டு பி பார்ன் இன் ராயல் ஃபேமிலி. ஸோ இப்போ வந்து நான் டிக்டேட்டர் கண்ட்ரி, நான் டெமோக்ராட்டிக் கண்ட்ரினா ஒரு டிக்டேட்டர் இருக்கிற ஒரு பிளேஸ், அதுக்கப்புறம் மொனார்கி இருக்கிற ஒரு பிளேஸ், ஸ்டேட், இதெல்லாமே நான் டெமோக்ராட்டிக்னு சொல்லலாம். ஸோ திஸ் சிம்பிள் டெஃபினேஷன் இஸ் நாட் அடிக்வேட். ஸோ இது மட்டும் போதுமா, இதுதான் டெமோக்ரஸின்னு சொல்கிறதுக்கு இது மட்டும் போதுமானா பத்தாது. இட் ரிமைண்ட்ஸ் அஸ் தட் டெமோக்ரஸி இஸ் பீப்புள்ஸ் ரூல், பட் இஃப் வி யூஸ் திஸ் டெஃபினேஷன் இன் அன் unthinking manner, we would end up calling almost every government that holds an election a democracy. ஸோ யோசிச்சு பாருங்கள், இப்போ எந்தெந்த நாட்டிலலாம் எலெக்ஷன்ஸ் நடக்குதோ அது எல்லாமே டெமோக்ரஸின்னு சொல்லிட முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ தட் would be very misleading. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு தப்பான விஷயம், இது நம்ம கரெக்டான டெஃபினேஷன் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஆஸ் we shall find out in the chapter 3, every government in contemporary world wants to be called democracy. ஸோ என்னென்னா டெமோக்ரஸிங்கிறது ஒரு செட் ஆஃப் ஒரு வேர்டு, ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஹைலைட்டட் வேர்டுன்னு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு கண்ட்ரியுமே இதை யூஸ் பண்ணிக்கணும், இப்போ நான் வந்து ஒரு டெமோக்ரஸின்னு யூஸ் பண்ணிக்கணும்னு விரும்புது அப்படின்னு சொல்கிறாங்க. ஈவன் அது டெமோக்ராட்டிக்காக இல்லைனாலும் நாங்கள் டெமோக்ரஸியை ஃபாலோ பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் வை வி நீட் டு கேர்ஃபுல்லி டிஸ்டிங்விஷ் பிட்வீன் அ கவர்மெண்ட் தட் இஸ் டெமோக்ரஸி அண்ட் ஒன் தட் பிரிட்டன்ஸ் டு பி ஒன். ஸோ we can do so by understanding each word in this definition carefully and spelling out the features of a democratic government. ஸோ இதுதான் ப்ராப்பரான ஒரு டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட் அப்படின்னு நம்ம எப்படி சொல்லலாம்னா, அந்த டெஃபினிஷனை வந்து வேர்ட் பை வேர்ட் நம்ம டீகோட் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், இங்கே கார்ட்டூன் கொடுத்துருக்காங்க, ரீட் த கார்ட்டூன். Democracy. This cartoon was drawn when elections were held in Iraq with the presence of US and other foreign powers. ஸோ ஈராக்கோட இஷ்யூ உங்களுக்கே தெரியும், மிடில் ஈஸ்ட்னாலே இப்போது இஸ்ரேல் பாலஸ்தீன் இஷ்யூ போயிட்டுருக்கு. ஸோ அதே மாதிரி வந்து மிடில் ஈஸ்ட்னாவே ஆல்வேஸ் இஷ்யூஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஈராக்கில் வந்து பிரச்சனை வந்தப்போ அங்கே வந்து யூஎஸோட தலைமையும் அதர் ஃபாரின் பவர்ஸோட தலைமையிலையும் எலெக்ஷன்ஸ் நடந்தது. What do you think this cartoon is saying? Why is democracy written the way it is? ஸோ டெமோக்ரஸினா இந்த மாதிரி ஒரு சரிஞ்ச மாதிரி இருக்குது. இது வந்து அப்ஹோல்ட் பண்ணுறதுக்கு கீழே இங்கே வந்து மக்கள், இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆர்மி காப்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இவங்க வந்து இப்படி தூக்கி பிடிச்சிட்டு இருக்காங்க, அது என்ன வேணாலும் விழுகலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து காட்டியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இவங்க வந்து கீழே இங்கே நடக்கிற சண்டையும் வந்து தவிர்த்துட்டு இதையும் டெமோக்ரஸியும் கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி இது காட்டுதா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது ஃபீச்சர்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி, இப்போது டெமோக்ரஸியோட டெஃபினேஷன் பார்த்துட்டோம், ஃபீச்சர்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? So we have started with a simple definition that democracy is a form of government in which the rulers are elected by the people. இதோட டெஃபினேஷன் நம்ம பார்த்துட்டோம் ஆல்ரெடி. ஸோ திஸ் இப்போ வந்து ஒரு கேள்வி வரும், மெனி கொஷின்ஸ் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. Who are the rulers in this definition? Which officials must be elected for any government to be called democracy? Which decisions may be taken by non-elected officials in a democracy? பின்ன கேள்வினா, அங்கே மேலே போய் ரூலர்னு ஒருத்தன் உட்கார்றான் பார்த்தீங்களா, அது யார்? அடுத்து எந்த இடத்துல எந்த மாதிரி ஒஃபிஷியல்ஸ் உட்காந்தா அதை வந்து நம்ம டெமோக்ரஸின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட் அப்படின்னு ஒரு கண்ட்ரிலேயும் ஒரு விதமான எலெக்ஷன் இருக்குது. ஸோ இப்போ எந்த விதமான எலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா இது டெமோக்ரஸின்னு சொல்லுவீங்க. அப்போது இங்கே ரூலர்ஸாக இல்லாதவங்க, நான் எலெக்டட் ஒஃபிஷியல்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா. ஃபார் எக்ஸாம்பிள், எலெக்டட் மக்களை நம்ம ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், எம்பிஸ், எம்எல்ஏஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ நான் எலெக்டடாக சில ஒஃபிஷியல்ஸ்லாம் இருப்பாங்களே, அவங்கள கொண்டு வந்தால் இது டெமோக்ரஸியாக இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ வாட் கைண்ட் ஆஃப் எலெக்ஷன் கான்ஸ்டியூட்ஸ் அ டெமோக்ராட்டிக் எலெக்ஷன்? இப்போ என்னென்னா, இந்த எலெக்ஷனுக்குன்னு சொல்லி ஒரு ப்ராசஸ் இருக்கு இல்லையா, அது எந்த மாதிரி எலெக்ஷன் நடந்ததுன்னா இது ஒரு டெமோக்ராட்டிக் நேஷன் நம்ம சொல்லுவோம். வாட் கண்டிஷன்ஸ் மஸ்ட் பி ஃபுல்ஃபில் ஃபார் அன் எலெக்ஷன் டு பி கன்சிடர் டெமோக்ராட்டிக்? ஸோ என்ன மாதிரி எலெக்ஷன் நம்ம வந்து நடைமுறையில் எடுத்துகிட்டு வரணும். ஹூ ஆர் த பீப்புள் ஹூ கேன் எலெக்ட் த ரூலர்ஸ் ஆர் கெட் எலெக்டட் அஸ் ரூலர்ஸ்? இப்போ மேலே போய் ரூலர்ஸ்னு உட்காடுறாங்க இல்லையா, அதில் மக்கள் எந்த மாதிரி மக்கள்லாம் இங்கே வந்து சூஸ் பண்ணுவாங்க அவங்கள. Should this include every citizen on equal basis? Can a democracy deny some citizens this right? ஸோ இது ஆல்ரெடி நீங்கள் யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் வந்து பார்த்துருப்பீங்க. 18 வயசுக்கு மேலே 18 வயசுக்கு மேலே ஆணோ பெண்ணோ நீங்கள் எந்த சொத்து வச்சுருந்தாலும் சொத்து வைக்கலனாலும் நீங்கள் எந்த ரிலிஜன் எந்த காஸ்ட்டாக இருந்தாலும் ஓட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது எந்த மாதிரி எலெக்ஷன் ஒரு கண்ட்ரியில் டிஃபர் ஆகும். ஏன்னா நம்ம இப்போது இண்டிபெண்டன்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடி வந்து பிரிட்டிஷ் நம்மளை ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, அப்போ வந்து சொத்து வச்சிருக்கிறவங்க மட்டும்தான் ஓட் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து
படித்தவங்க மட்டும் தான் ஓட் பண்ணணும், அதுக்கப்புறம் விமன் ஓட் பண்ணக்கூடாது, மென் மட்டும் தான் ஓட் பண்ணணும், அந்த மாதிரி சில தடைகள் இருந்தது. ஸோ அந்த மாதிரி வந்து ஓட்டிங்னு இருக்குது, ஓட்டிங்னா எலெக்ஷன்னு சொல்கிறோம். அப்போது இதில் வந்து எந்த மாதிரி எலெக்ஷன் நம்ம ஃபாலோ பண்ணுறோம்? ஸோ ஃபைனலி வாட் கைண்ட் ஆஃப் அ ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் இஸ் டெமோக்ரஸி? என்ன மாதிரி ஒரு கவர்மெண்ட் வந்ததுன்னா அது டெமோக்ரஸி நம்ம சொல்கிறோம். கேன் எலெக்டட் ரூலர்ஸ் டூ வாட் எவர் தே வாண்ட் இன் அ டெமோக்ரஸி ஆர் மஸ்ட் டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் சம் லிமிட்ஸ்? இட் இஸ் நெசரி ஃபார் அ டெமோக்ரஸி டு ரெஸ்பெக்ட் சம் ரைட்ஸ் ஆஃப் த சிட்டிசன். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, மேலே வர அந்த கவர்மெண்ட் வந்து என்ன வேணாலும் பண்ணலாமா ஒரு டெமோக்ரஸியில் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இல்லை அதுக்கு லிமிட் இருக்கா? ஸோ சிட்டிசன்ஸ்க்குன்னு சொல்லி சர்டன் ரைட்ஸ் இருக்குது, அதை அப்ஹோல்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ லெட் அஸ் கன்சிடர் ஈச் ஆஃப் தீஸ் கொஸ்டின் வித் ஹெல்ப் ஆஃப் சம் எக்ஸாம்பிள்ஸ். இப்போ நம்ம பார்த்துன அத்தனை கேள்வியும் வந்து சில எக்ஸாம்பிள்ஸோட நம்ம படிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. மேஜர் டெசிஷன்ஸ் பை எலெக்டட் லீடர்ஸ். ஸோ இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற கண்ட்ரி பாகிஸ்தான் எடுத்துக்கோங்க. ஜென்ரல் பர்வேஸ் முஷாரஃப் லெட் அ மிலிட்ரி கூப் இன் அக்டோபர் 1999 வந்து ஒரு மிலிட்ரியை வச்சு அந்த நாட்டை வந்து அடக்கிடுறாரு. ஓகேங்களா? ஆக்சுவலாக பாகிஸ்தான்லேயும் எலெக்ஷன் மோடு தான் இருக்குது, பட் ஆனால் மிலிட்ரி எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. He overthrew a democratic elected government and declared himself the chief executive of the country. ஸோ இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, ஆல்ரெடி எலெக்ட் ஆகிருக்கிற ஒரு கவர்மெண்ட்டை வந்து இனிமேல் நோ மோர் இன் ஃபங்க்ஷன்னு சொல்லிட்டு இனிமேல் நான் தான் இங்கே வந்து சிஇ அப்படின்னு சொல்கிறாரு. லேட்டர் he changed his designation to president and in 2002 held a referendum in the country that granted him a 5-year extension. ஸோ என்ன பண்ணுறாருன்னா, 1999 இது நடக்குது. 2002 நான் தான் பிரசிடென்ட்னு அவர் அறிவிச்சிடுறாரு. ஃபஸ்ட்டு சிஇயாக இருந்தவர் பிரசிடென்ட்னு அறிவிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் இந்த 2002 வந்து இந்த இது போயிடும் இல்லையா? எது போயிடும் அப்படின்னா, அவ்வளோதான். ஒரு டேர்ம்னு ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, 5 years டேர்ம், 4 years டேர்ம்னு. ஸோ இப்போ ரெஃபரெண்டம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாலிட்டியில் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா நாட்டில் இருக்கிற மக்கள்கிட்ட வந்து ஓட் கேட்பாங்க, யாரெல்லாம் இதுக்கு ஒத்துக்கிறீங்க, யாரெல்லாம் இதுக்கு ஒத்துக்கலன்னு. ஸோ அந்த ஓட்டிங் மூலியமாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதோட அந்த எண்ட் ரிசல்ட்ஸை எடுத்து, இப்போ 1000 பேர் ஓட் பண்ணியிருக்கான் எஸ்ன்னு, அதுக்கப்புறம் 500 பேர் ஓட் பண்ணியிருக்கா நோன்னு. ஸோ இப்போ 1000 பேர் ஓட் பண்ணியிருக்காங்க, மேஜர் நம்பர் ஆஃப் ஓட்ஸ் இதெல்லாம் இருக்குன்னு சொல்லி இன்னும் 5 வருஷம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறார் அவரோட டேர்மை, பிரசிடென்ட் டேர்மை. Pakistani media, human rights organization and democracy activists said that the referendum was based on malpractices and fraud. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மீடியாவோ ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற பீப்புளோ ஹியூமன் ரைட்ஸ் ஆர்கனைசேஷனோ என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னும் 5 வருஷம் அவர் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தது மேல் ப்ராக்டிஸும் ஃப்ராடு மூலியமாக தான் ஓட்ஸ் ஏற்றிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ the cartoon was drawn in the context of Latin America. Do you think it applies to Pakistan situation as well? Think of other countries where this could apply. Does this happen sometimes in our country as well? ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, டெமோக்ரஸி அப்படிங்கிறது வந்து இது குப்பைத்தட்டியில் போட்ட மாதிரி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. So in August 2022, he issued a legal framework order that amended the constitution of Pakistan. ஏன்னா இப்போது நம்மளோட கான்ஸ்டியூஷனை நம்ம அமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு ஸ்பெஷல் மெஜாரிட்டி தேவைப்படும். இந்த டாப்பிக்லாம் நீங்கள் லேட்டர் பார்ப்பீங்க. ஓகேங்களா? ஸோ ஸ்பெஷல் மெஜாரிட்டினா இப்போ லோக்சபா, ராஜ்யசபா நம்மளுக்கு இருக்கு இல்லையா, பார்லிமெண்ட். ஸோ இதில் மெஜாரிட்டி நம்பர் ஆஃப் ஓட்ஸ் வந்து தேவைப்படும் கான்ஸ்டியூஷனில் கை வைக்கணும் அப்படின்னா. பட் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, லீகல் ஃப்ரேம் ஒர்க் ஆர்டர், சும்மா ஒரு லீகல் ஆர்டரை பாஸ் பண்ணி கான்ஸ்டியூஷனையே வந்து மாற்றுறாரு, அமெண்டட் அப்படின்னா மாற்றுறாங்க. ஸோ அக்கார்டிங் டு திஸ் ஆர்டர் த பிரசிடென்ட் கேன் டிஸ்மிஸ் த நேஷனல் அண்ட் ப்ரொவின்ஷியல் அசம்பிளிஸ். ஸோ நேஷனல் அப்படின்னா பார்லிமெண்ட், நம்மளுக்கு இப்போ ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ் இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து பிரசிடென்ட் நினச்சா டிஸ்மிஸ் பண்ணலாம். எங்கன்னா பாகிஸ்தான் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஓகேங்களா? So the work of the civilian cabinet is supervised by a national security council which is dominated by military officers. So civilian அப்படின்னா சாதாரணமான நம்ம நாட்டில் வாழ்கிற சிவிலியன்ஸ் மக்கள். ஸோ அதுக்குன்னு சொல்லி ஒரு கேபினெட் இருக்குது, அதை சூப்பர்வைஸ் பண்ணுறதும் வந்து பார்த்திங்கன்னா மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் தான். ஸோ ஆஃப்டர் பாசிங் திஸ் லா எலெக்ஷன்ஸ் were held to the national and provincial assemblies. இந்த லா பாஸ் பண்ணக்கப்புறம் தான் எலெக்ஷனே நடத்துகிறாங்க. ஸோ பாகிஸ்தான் ஹேஸ் ஹேட் எலெக்ஷன்ஸ், எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஹேவ் சம் பவர். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எலெக்ஷன்ஸ் அங்கே நடந்திருக்கு, அங்கே வந்து எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்க்கு பவரும் இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. பட் த ஃபைனல் பவர் ரெஸ்டட் வித் த மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் அண்ட் ஜென்ரல் முஷாரஃப் ஹிம்செல்ஃப். இதெல்லாம் வந்து ஒரு சும்மா ஒரு மேலாப்பில் ஒரு கண்ணோட்டத்துக்காக எலெக்ஷன்ஸ் நடத்தணும், அதுக்கப்புறம் வந்து அந்த எலெக்ஷன்ஸ் மூலயமா நடத்தி அந்த இடத்துல ஒரு ஆஃபீஸர் உட்காந்துருக்காங்கன்னா அவங்களுக்கான பவரும் கொடுத்துட்றாங்க. பட் ஆனால் அல்டிமேட் பவர் யார் கையில் இருக்குன்னா மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் கையிலையும் முஷாரஃப் கையில் தான் இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு ப்ராப்பரான டெமோக்ரஸின்னு சொல்ல முடியுமா அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல கேள்வி. ஓகேங்களா?
So clearly there are many reasons why Pakistan under General Musharraf should not be called a democracy. இதுதான் நம்ம கேள்விக்கு வந்தோம். But let us focus on one of these. Can we say that the rulers are elected by the people in Pakistan? ஸோ இதில் வந்து நம்ம முன்னாடி டெமோக்ரஸிக்கான ஒரு டெஃபினிஷன் பார்த்தோம் இல்லையா. ஸோ இங்கே ரூலர்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து மக்கள் பீப்புள் தான் எலெக்ட் பண்ணுறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி பார்த்தோம். நாட் குவைட். People may have elected their representatives to the national and provincial assemblies, but those elected representatives were not really the rulers. ஸோ எலெக்ட் பண்ணி மேலே உட்காரப்பட்டிருக்காங்க, அந்த சீட்டில் உட்கார்ந்துருக்காங்க, பட் அவங்க தான் ரியல் ரூலர்ஸான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. they cannot take the final decision. ஃபைனல் டெசிஷன் யார் கையில் இருக்குது? மிலிட்ரி ஆஃபீஸர்ஸோட கையிலையும் முஷாரஃபோட கையிலையும் தான் இருக்குது. அப்போ டெசிஷன் எடுக்கலைன்னா இந்த ப்ராசஸ் அப்போ வேஸ்ட்டு தானே. ஸோ த பவர் டு டேக் ஃபைனல் டெசிஷன் ரெஸ்ட் வித் ஆர்மி அஃபிஷியல்ஸ் ஜெனரல் முஷாரஃப் அண்ட் none of them were elected by the people. இதில் பார்த்தீங்கன்னா இவங்களும் ஓகே they are not elected by the people. ஃபைனல் டெசிஷன் இவங்க கையில் இருக்குது, மக்களால் எலெக்ட் பண்ணப்படலைன்னா இது ஒரு டெமோக்ரஸி நம்ம சொல்ல முடியுமா? ஸோ திஸ் ஹேப்பன்ஸ் இன் மெனி டிக்டேட்டர்ஷிப் அண்ட் மொனார்கி. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து ஒரு டிக்டேட்டர்ஷிப் கண்ட்ரிலையும் மொனார்கி கண்ட்ரிலையும் நடக்குது சொல்றாங்க. They formally have an elected parliament and government, but the real power is with those who are not elected. So parliamentல வந்து and like நம்மளுக்கு ஸ்டேட்டோ இல்லை வந்து நேஷனல் லெவலையும் எலெக்ஷன்ஸ் நடக்குது. பட் ஆனால் அந்த ஒரிஜினலான ரியலான பவர் யார்கிட்ட இருக்குன்னா எலெக்ட் ஆகி வராதவங்க கிட்ட தான் இருக்குது. ஸோ in a few countries the real power was with some external powers and not with locally elected representatives. This cannot be called people's rule. இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள். இன்னொரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சில கண்ட்ரீஸில் ரியல் பவர் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரிக்குள்ளே இருக்கிறவங்கள்ட்டே இருக்காது, வெளியில் இருக்கிறவங்கள்ட்ட இருக்கும். சரிங்களா. ஸோ இதை வந்து நம்ம பீப்புள்ஸ் ரூல்னு சொல்ல முடியுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிரிட்டிஷ் நம்மளை ஆண்டுகிட்டு இருந்தப்போ நம்மளுக்கு வந்து டொமினியன் பவர் அப்படின்னு ஒன்று கொடுக்குறேன்னு சொன்னாங்க கடைசியாக. அப்படின்னா என்னென்னா குயின் தான் உங்களுக்கு ஹெட்டாக இருப்பாங்க, பட் உள்ளுக்குள்ளே நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், லைக் உள்ளுக்குள்ளே வந்து நீங்கள் டெமோக்ரஸி ஃபாலோ பண்ணலாம், எலெக்ட் பண்ணி ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் எடுத்துகிட்டு வரலாம். பட் ஆனால் அந்த அல்டிமேட் ஹெட் அப்படிங்கிறது குயினாக இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயத்தையும் நம்ம டெமோக்ரஸின்னு கூப்பிட முடியாது. ஏன்னா இந்த அல்டிமேட்டான இந்த மேலே இருக்கிற இந்த நேம் ஆஃப் குயின் எடுக்கப்படுற அந்த எந்த டெசிஷனுமே வந்து மக்களால் வந்து எலெக்ட் பண்ணி அங்கே போய் உட்கார்ந்த ஒரு சீட்டு கிடையாது. ஸோ திஸ் கிவ்ஸ் அஸ் the first feature. In a democracy, the final decision making power must rest with those elected by the people. ஸோ இந்த தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபீச்சர் ஆஃப் டெமோக்ரஸி பார்க்க போகிறோம். என்ன தான் டெமோக்ரஸி வந்து பை த பீப்புள், ஆஃப் த பீப்புள், ஃபார் த பீப்புள் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் மக்களால் எலெக்ட் பண்ணப்பட்ட அந்த ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் மேலே போய் உட்கார்ந்தாலும் அந்த ரியல் பவர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இட் ஷுட் ரெஸ்ட் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் தோஸ் பீப்புள் எலெக்டட் பை த பீப்புள். அந்த ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் கையில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஃபீச்சர். நெக்ஸ்ட், ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலக்டோரல் காம்படிஷன். ஸோ இந்த எலெக்ஷன் நடக்கணும் அப்படின்னா இந்த எலெக்ஷனும் பயாஸ்டாக நடக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ பிரிட்டிஷர்ஸ் இங்கே இருந்தப்போ யாரெல்லாம் படிச்சிருக்காங்க, யாரெல்லாம் வெல்த் வச்சுருக்காங்க அவங்க மட்டும் தான் வந்து அண்ட் விமன் வந்து ஓட் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி சர்டன் க்ரைட்டீரியாஸ் இருக்குது. இதெல்லாமே வந்து கரெக்டாக ஒரு ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் ப்ராசஸில் இதெல்லாம் வந்து நிஜமாலுமே வந்து கரெக்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஸோ அப்படி தான் லேட்டர் வந்து நம்ம இண்டிபெண்டன்ஸ் வாங்கினப்போ யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் கொண்டு வந்தாங்க. அப்படின்னா ஃபஸ்ட்டு 21 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க எல்லாம் ஓட் பண்ணலான்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் லேட்டர் அதில் ஒரு அமெண்ட்மெண்ட் கான்ஸ்டியூஷனில் கொண்டு வந்து 18 வயசுக்கு மேலே இருக்கிற இதை மென் அண்ட் விமன் சொத்து இருந்தாலும் சொத்து இல்லைனாலும் படிச்சிருந்தாலும் படிக்கலைனாலும் வந்து ஓட் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ அதுதான் இங்கே பேசியிருப்பாங்க. So in China, elections are regularly held after every 5 years for electing the country's parliament, called Guangguo Renmin Daibyo Dahui National People's Congress. ஸோ நம்மளுக்கு அது ஈஸியாக வந்து பார்லிமெண்ட் அப்படிங்கிற ஒரு பேர் வந்துடுது. இவங்களுக்கு எவ்வளோ பெரிய பேர் இருக்குதுன்னு பாருங்கள். அவங்க பார்லிமெண்ட்டோட பேர் வந்து நேஷ்னல் பீப்புள்ஸ் காங்கிரஸ் வந்து தே ஆர் காலிங் இட் அவங்களோட லாங்குவேஜில் கூப்பிடும்போது இதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ அங்கேயும் 5 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து எலெக்ஷன் நடக்குது. நேஷ்னல் பீப்புள்ஸ் காங்கிரஸ் ஹேஸ் த பவர் டு அப்பாயிண்ட் த பிரசிடென்ட் ஆஃப் த கண்ட்ரி. ஸோ இப்படி எலெக்ட் ஆகி வர இந்த பாடி வந்து பார்த்திங்கன்னா பிரசிடெண்ட்டை வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. It has nearly 3,000 members elected from all over Chinaலேருந்து எலெக்ட் ஆகி வரதான் இந்த 3000 பேர். சம் மெம்பர்ஸ் ஆர் எலெக்டட். இதில் வந்து சில மெம்பர்ஸ் வந்து ஆர்மி பீப்புள் மட்டுமே எலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ பிஃபோர் கண்டெஸ்டிங் எலெக்ஷன்ஸ் அ கேண்டிடேட் நீட்ஸ் த அப்ரூவல் ஆஃப் த சைனீஸ் கம்யூனிஸ்ட் பார்ட்டி. ஸோ இப்போ நான் எலெக்ஷன் போய் நிற்க போகிறேன்னா ஃபஸ்ட் இந்த பார்ட்டிக்கிட்ட நான் வந்து ஒரு ஃபார்மலாக ஒரு அப்ரூவல் வாங்கிடணும். ஒன்லி தோஸ் ஹூ ஆர் மெம்பர்ஸ் ஆஃப் த சைனீஸ் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆர் 8 ஸ்மாலர்
parties allied to it were allowed to contest elections held in 2000 to 2003. ஸோ என்னென்னா இந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டியில் மெம்பராக இருக்கிறவங்க இல்லை இந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்குள்ளேயே கீழே 8 பார்ட்டிஸ் இருக்குது அதுக்குள்ளே மெம்பராக இருக்கிறவங்க மட்டும்தான் எலெக்ஷனில் நிற்க முடியும். ஸோ த கவர்மெண்ட் இஸ் ஆல்வேஸ் ஃபார்ம் பை த கம்யூனிஸ்ட் பார்ட்டி. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பார்ட்டியை பற்றி மட்டும்தான் பேசுகிறாங்க, அது கம்யூனிஸ்ட் பார்ட்டி. இப்போ இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் பார்ட்டிஸ் இருக்காங்க, ஸ்டேட் பார்ட்டிஸ் இருக்காங்க. ஸோ இது டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் இருக்காங்க. பட் அங்கே இந்த பார்ட்டியை பற்றி மட்டுமே தான் பேசுகிறாங்க, ஆனால் அங்கே எலெக்ஷனும் நடக்குது. இதுதான் வந்து அந்த செகண்ட் ஃபீச்சர். சின்ஸ் இட்ஸ் இண்டிபெண்டன்ஸ் இன் 1930 மெக்சிகோ ஹோல்ஸ் எலெக்ஷன். ஸோ இதையும் பார்த்துக்கோங்க, இது இதோடு முடிஞ்சு நெக்ஸ்ட் மெக்சிகோவுக்கு வரும். 1930 வந்து மெக்சிகோ வந்து இண்டிபெண்டன்ஸ் வாங்கினாங்க. ஹோல்ஸ் எலெக்ஷன் ஆஃப்டர் எவ்ரி 6 years ஒன்ஸ் வந்து அவங்க வந்து எலெக்ஷன் நடத்துகிறாங்க, அவங்க பிரசிடென்ட் அந்த போஸ்டிங்காக. ஸோ த கண்ட்ரி ஹாஸ் நெவர் பின் அண்டர் அ மிலிட்ரி ஆர் டிக்டேட்டர்ஸ் ரூல். ஸோ இந்த கண்ட்ரி வந்து மிலிட்ரி ஆர் டிக்டேட்டர் ரூல் கடியில் கிடையாது. பட் அண்டில் 2000 எவ்ரி எலெக்ஷன் வாஸ் ஒன் பை அ பார்ட்டி கால் பிஆர்ஐ. பட் ஆனால் 1930 2000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிஆர்ஐ அப்படிங்கிற ஒரு பார்ட்டி, இன்ஸ்டிடியூஷனல் ரெவல்யூஷன் பார்ட்டி அப்படிங்கிற பார்ட்டி மட்டும் தான் வின் பண்ணிகிட்டே இருக்குது. ஒப்போசிஷன் பார்ட்டிஸ் டிட் கான்டெஸ்ட் எலெக்ஷன் பட் நெவர் மேனேஜ் டு வின். ஸோ இதுக்கு ஒப்போசிஷன் ஒரு பார்ட்டி இருக்கும் பார்த்தீங்களா, அவங்க வின்னே பண்ண முடியல. ஸோ த பிஆர்ஐ வாஸ் நோன் டு யூஸ் மெனி டர்ட்டி ட்ரிக்ஸ் டு வின் எலெக்ஷன். நிறைய ஃப்ராட் தனம் பண்ணியிருக்காங்க. ஆல் தோஸ் ஹூ ஆர் எம்ப்ளாய்ட் இன் கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் ஹேட் டு அட்டெண்ட் இட்ஸ் பார்ட்டி மீட்டிங்ஸ். ஸோ யாரெல்லாம் வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸ் ஹோல்டு பண்ணுறாங்களோ அவங்க எல்லாமே இந்த பிஆர்ஐ பார்ட்டியோட மீட்டிங்கை கண்டிப்பாக அட்டென்ட் பண்ணும். டீச்சர்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் ஸ்கூலாக இருக்கட்டும் யூஸ்ட் டு ஃபோர்ஸ் பேரண்ட்ஸ் டு ஓட் ஃபார் பிஆர்ஐ. ஸோ இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்க டீச்சர்ஸ் வந்து கீழே இருக்கிற குழந்தைங்களோட பேரண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இதுக்கு ஓட் பண்ண சொல்கிறாங்க. மீடியா லார்ஜ்லி இக்னோர் த ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் அப்போசிஷன் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோட ஆக்டிவிட்டீஸ் எதுவுமே கவர் பண்ண மாட்டாங்க, கிரிட்டிசைஸ் மட்டும்தான் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் ஸோ அவங்கள பற்றி தப்பாக சொல்கிறது. இப்போ நீங்கள் ஜெயா டிவி போட்டு பார்த்தீங்கன்னா டிஎம்கே பற்றி தப்பாக சொல்லுவாங்க, இது கலைஞர் டிவி போட்டு பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே பற்றி தப்பாக சொல்லுவாங்க. ஸோ ஆனால் இப்போ இருக்கிற ஆட்சி வந்து டிஎம்கே படுவஸ்ட்டாக இருக்குது, உங்களுக்கே தெரியும். ஸோ நீங்கள் ஓட் பண்ணும்போது பார்த்து ஓட் பண்ணுங்கள். Sometimes the polling booths were shifted from one place to another in the last minute, which made it difficult for people to cast their votes. ஸோ சில இடத்துல எந்த இடத்துல opposition பார்ட்டிக்கு அதிகமான ஓட் கிடைக்கும் அப்படிங்கிற இடத்துல என்ன பண்ணிடுவாங்கன்னா அந்த போலிங் பூத்தை வந்து பார்த்திங்கன்னா வேறு இடத்துல மாற்றி வச்சுருவாங்க. அப்போ இங்கேருந்து இங்கே போய் கன்ஃபியூஷன் ஆயிடும், ஓட் பண்ண மாட்டாங்க. ஸோ the PRI spent a large sum of money in the campaign for its candidates. அவங்களோட கேண்டிடேட்ஸ் இருப்பாங்க இல்லையா, எலெக்ஷனுக்கு நிற்கிற கேண்டிடேட்ஸ், அவங்களுக்காக அதிகமாக செலவு பண்ணுவாங்க. ஸோ ஷுட் வி கன்சிடர் த எலெக்ஷன்ஸ் டிஸ்கிரைப்ட் அவர் as எக்ஸாம்பிள் ஆஃப் பீப்புள் எலெக்டிங் their rulers? இந்த இடத்துல நிஜமாலுமே மக்கள் அவங்களோட ரூலர்ஸ் எலெக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ரீடிங் தீஸ் எக்ஸாம்பிள்ஸ் வி கெட் அ சென்ஸ் தட் வி cannot. There are many problems here. In China the elections do not offer the people to any serious choice. சைனாவில் வந்து இந்த ஒரு விரலை காட்டி ஒரு ஆப்ஷன் தொடுன்னு கேட்பாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 2 விரலை காட்டி இந்த 2 விரலில் ஏதாவது ஒன்று தொடுன்னு சொல்லுவாங்க. ஒரே விரலை காட்டி இதில் ஒன்று தொடு அப்படின்னா என்ன பண்ணுறது? அதான் சைனாவில் நடக்கிற ஒரு விஷயம். So they have to choose the ruling party and the candidate approved by it. Can we call this a choice? In the Mexican example பார்த்தீங்கன்னா people seem to really have a choice, but in practice really choice இருக்கிற மாதிரி இருக்குது, opposition இருக்கிறாங்க, பட் ஆனால் ப்ராக்டிஸில் வந்து மேல் ப்ராக்டிஸ் நடக்குது. ஸோ there was no way the ruling party could be defeated even if people were against it. They were not fair election. இந்த fair election நம்மளால் சொல்ல முடியாது. So we can thus add a second feature to our understanding of democracy. Holding election of any kind is not sufficient. The election must offer a real choice between political alternatives. ஸோ இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எலெக்ஷன் அப்படிங்கிறது மக்களுக்கான அந்த ரியல் சாய்ஸை கொடுக்கப்படணும். ஒரே ஒரு விரலை காட்டி இதில் 2 தொடு அப்படின்னா தொட முடியாது. அண்ட் இட் ஷுட் பி பாசிபிள் ஃபார் பீப்புள் டு யூஸ் த சாய்ஸ் டு ரிமூவ் த எக்ஸிஸ்டிங் ரூலர்ஸ் இஃப் தே விஷ். ஸோ இப்போ இருக்கிற கரண்ட் ரூலர்ஸ் பிடிக்கல அப்படின்னா ரிமூவ் பண்ணுறதுக்கு அந்த சாய்ஸை மக்கள்கிட்ட கொடுக்கணும். ஸோ டெமோக்ரஸி மஸ்ட் பி பேஸ்ட் ஆன் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் வேர் தோஸ் கரண்ட்லி இன் பவர் have a fair chance of losing. இதெல்லாம் நீங்கள் வந்து மெயின்ஸில் எழுத மாதிரி இருக்கும், ஃபீச்சர்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி. ஏன்னா இங்கே பாருங்கள், டெமோக்ரஸியில் ஃபைனல் டெசிஷன் மேக்கிங் பவர், ரியல் பவருங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த எலெக்ட் பண்ணப்பட்ட அந்த மக்கள்கிட்ட இருக்கணும். ஓகேங்களா? ஸோ மக்களால் எலெக்ட் பண்ணி அந்த ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அங்கே போய் உட்காராங்க பார்த்தீங்களா, அந்த பவர், அந்த ஃபைனல் டெசிஷன் மேக்கிங் பவர் அவங்க கையில் தான் இருக்கணும். இது ஃபஸ்ட் ஃபீச்சர். நெக்ஸ்ட் ஃபீச்சர் வந்து ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் நடக்கிறதுக்கு ஒன் ஆஃப் த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா தேர் ஷுட் பி இந்த மேல் ப்ராக்டிஸ் இல்லாமல் மக்களுக்கான சாய்ஸை கொடுக்கணும், இந்த ரியல் சாய்ஸ் அப்படிங்கிறது. ஸோ தட் அந்த மேலே உட்காந்துருக்க ரூலர்ஸ் வந்து தே ஷுட் ஆல்சோ ஹேவ் அ சான்ஸ் ஆஃப் லூசிங். ஸோ வி ஷால் ஃபைண்ட் அவுட் மோர் அபவுட் டெமோக்ராட்டிக் எலெக்ஷன் அடுத்த சாப்டரில் படிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து 1% 1 வேல்யூ. இதை வந்து அடுத்த கிளாஸில் நம்ம பார்ப்போம். இந்த சென்ஸ் வந்து அடுத்த கிளாஸ் வந்து இட் வில் பி ரெக்கார்டட் வெர்ஷன், பெய்டு கோர்ஸ் மட்டும்தான். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இந்த கான்செப்ட் நான் சொல்லிக் கொடுக்குறது உங்களுக்கு பிடிச்சிருந்தது புரியுது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் இந்த கோர்ஸில் உங்களுக்கு ஜாயின் பண்ணணும் அப்படின்னாலும் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்பர் இருக்குது 6380056405. தயவுசெய்து டெக்ஸ்ட் பண்ணாதீங்க, எனக்கு டெக்ஸ்ட் பண்ண ரிப்ளை வராது. அண்ட் கால் பண்ணுங்கள், கால் பண்ணி எந்த கோர்ஸாக இருந்தாலும் டீட்டெயில்ஸ் கேட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அண்ட் தட்ஸ் இட் ஃபார் த வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் அ குட் டே.